தமிழர் பாரம்பரிய சிலம்ப கலையை கேலோ இந்தியா விளையாட்டு துவக்க விழாவில் அரங்கேற்றிய கோவையைச் சேர்ந்த நேதாஜி அகாடமி குழுவினருக்கு மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனம் இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி துவக்க விழாவில் கோவை அரசூர் பகுதியைச் சேர்ந்த நேதாஜி சிலம்பம் அகாடமியைச் சேர்ந்த சிலம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ் பாரம்பரிய சிலம்ப கலையை அனைவரின் முன்பாக செய்தனர். நேதாஜி சிலம்பம் அகாடமியின் நிறுவனர் ஆசான் பால்பாண்டி தலைமையில் செய்த இந்த சிலம்பாட்டம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிலையில் இந்த குழுவினரை கௌரவிக்கும் விதமாக மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பாக இளம் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தலைமை ஆசான் பால்பாண்டி உட்பட குழுவில் இடம்பெற்ற 68 வீரர் வீராங்கனைகளுக்கும் இளம் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பால்பாண்டிங்க. நான் கோவை மாவட்டத்தில் அரசூர் தென்னமலை பகுதியில் கடந்த 20 வருஷமா கராத்தே, சிலம்பம், களரி என்ற கலைகள் கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைக்கு மேலே எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். ஜனவரியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் முதலமைச்சர் முன்னிலையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னிலையில் சிலம்பம் வந்து நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய கலைகளை நம்ம குழந்தைகள் அத்தனை கலைகளும் கராத்தே, சிலம்பம், யோகா, டபுள் ஸ்டிக்கு, மான் கொம்பு, கேடயம் இதெல்லாம் அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுத்து வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 68 குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். இப்போ இளம் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு மதுரை நாட்டுப்புற கலைக்குழு சங்கத்திலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு இளம் சாதனையாளர் விருது அவார்டு கொடுத்துருக்குறாங்க. வணக்கம். என் பேர் வந்து மகாலட்சுமி. நான் கராத்தே, சிலம்பம் வந்துட்டு 6 வருஷமாக கற்றுட்ருக்கேன். இப்போ ஜான்வரி மந்த் வந்து பொங்கல் அன்னைக்கு வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் வந்து சென்னைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிட்டு புதுசாக மான் கொம்புன்னு சொல்லி அங்கே போய் கற்றுக்கிட்டேன். அங்கே வந்துட்டு 6 நாள் வந்துட்டு அதுவும் பொங்கல் டைமு, ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டு எல்லோரும் வீட்டில் தான் அப்படியே ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் பேரண்ட்ஸை விட்டு அங்கே போய் 6 நாள் வந்துட்டு நிறையா புது விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். புதுசாக நிறைய பேரை பார்த்தோம். கோச்சஸ்லாம் வந்துட்டு நிறையா பேர்கிட்ட பேசி இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்காண்டி வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து இளம் சாதனையாளர் விருது மதுரையில் இருந்துட்டு அதுக்கு நாங்கள் கேலோ இந்தியா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரித்து இன்னைக்கு புதுசாக வந்துட்டு அந்த விருது வந்து தந்திருக்காங்க. அதை வாங்கறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு. குமார், எங்கள் மாஸ்டர் பால்பாண்டி தென்னம்பலத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு வராரு. நாங்கள் ஜனவரி மாதம் வந்து கேலோ இந்தியா துவக்கத்துக்காக சென்னை போயிருந்தோம். அங்கே ஒரு 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணோம். 5 நாள் ஃபுட்டு, அப்புறம் அங்கே போகிறதுக்கான எல்லா செலவும் மாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஒரு 5 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இங்கே இருக்கிறோட அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. 5 நாள் முடிச்சுட்டு 6ஆவது நாள் பிரதமர் வந்திருந்தார். அப்புறம் முதலமைச்சர் வந்திருந்தார், உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்திருந்தார். அவங்க முன்னாடி நாங்கள் வந்து சிலம்பம், மான் கொம்பு, களரி, அப்புறம் வாள்வீச்சு, டபுள் ஸ்டார் இதெல்லாம் செஞ்சு காட்டினோம். நம்ம பசங்களை எப்படி உணர்ந்தாங்க? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அன்றைக்கி பண்ணும்போது. ஏன்னா 5 நாளுங்கிற போது அவங்க பேரண்ட்ஸ் விட்டு வந்திருக்கணும். 5 நாள் போய் பார்க்கறதுக்கான இதெல்லாம் இல்லை. மற்றபடி விழுப்புரம், திருவண்ணாமலை அங்கேருந்துலாம் வந்துருந்தாங்க பசங்க. அவங்களும் நல்லா சுற்றி காட்டினாங்க. நாங்களும் எங்களோட திறமையை நல்லா செஞ்சு காமிச்சிட்டு வந்தோங்க. கேலோ இந்தியா போயிட்டு துவக்க போயிட்டு வந்ததுனால இப்போ மதுரையிலேருந்து மதுரை முத்தமிழ் நாட்டுப்புற கலை அகாடமி சார்பாக எங்களுக்கு வந்து இளம் சாதனையாளர் விருது வந்து வழங்குறாங்க. அதை வாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் கலையை ஒரு அங்கீகாரமாக கொண்டு எங்களோட சர்டிஃபிகேட்டையும் கொண்டு ஏதாச்சும் ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி இடத்துல வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கூல் ஃபீஸு இல்லை காலேஜ் ஃபீஸு அது மாதிரி எதுவும் கம்மி பண்ணாலோ இல்லை அது ஒரு அங்கீகாரமாக கொடுத்து எங்களுக்கு அந்த ஃபீஸ் இல்லாமல் பண்ணாலோ எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.